அனுமனுக்கு கிடைத்த 8 சக்திகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அனுமன் சிறுவயதாக இருக்கும்போது சூரியனை அக்னிபலம் என்று நினைத்து அதை உண்ணுவதற்கு வேகமாக போவார். அனுமன் சூரியனை விழுங்கி விடுவார் என்று அச்சப்பட்ட இந்திரன் அனுமனை தடுக்க அவருடைய சக்திவாக இந்த வஜராயுதை தாளத்தாக்குவார். இதனால் மயங்கி அனுமன் கீழே விழுவார். அப்போது அனுமன் கந்தையான வாயு பகவான் தன் மகனோட இந்த நிலையை பார்த்து கோபம் அடைவார். உடனே வாயு பகவான் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் சுவாசிக்க காற்று இல்லாமல் துன்பப்படட்டும் என்று சொல்லிவிடுவார். இவருடைய கோபத்தால் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறக்கும் தருவாயில் இருக்கும். இதனை தடுக்க நினைத்த தேவர்கள் அனைவரும் வாயு பகவானை அணுகி மன்னிப்பு போடினர். பிறகு அனுமனையும் குணப்படுத்தினர். அனுமனால்தான் இப்பொழுது வஞ்சத்தில் சில நன்மைகள் நடக்கும் என நினைத்த பிரம்மதேவர் அவருக்கு சிரஞ்சீவியாக வாழும் வரத்தினையும் வழங்கினார். பிறகு ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு சக்தியை அனுமனுக்கு வழங்கினார்கள். அந்த சக்திகள் அணு போல் சிறியதாக மாற முடியும், மலையைப் போல் பெரியதாக மாற முடியும், காற்றைப் போல் லேசாக முடியும், அசைக்க முடியாத அளவிற்கு கனமாக முடியும், நினைத்ததை உடனே அடைய முடியும், கூடுவிட்டு கூடுபாய முடியும், இயற்கையை வசீகரிக்க முடியும். இதனால்தான் அனுமன் இவ்வளவு சக்தி கொண்டவராக இருக்கிறார்.